நாங்கள் விசேஷமாக அங்கே போனது என்னுடைய மகளுடைய இருதய வாஞ்சை. எவாஞ்சலின் வந்து ப்ரொஃபட்டிக்கலாக பிறந்தவர். அதனால அவரோட வாஞ்சியை நிறைவேற்றணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால எங்களுக்கு அங்கே கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்க, அங்கே ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அடுத்த ஆகஸ்ட் வந்து ஒரு 50 பேரை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு போகணும்னு விரும்புகிறோம். அப்படி விரும்புகிற ஆட்கள் ஜனவரி மாதத்துலேருந்து பேர் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாம் புக் பண்ணோம். முதல் ஒரு செட் போகும், பிறகு ஜெபிச்சு 2 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு செட் போக கர்த்தர் கிருபை செய்வான்னு நாங்கள் நம்புகிறோம். இஸ்ரவேலுக்கு போனால் தான் பரலோகம் போகிறதுன்னு எண்ணக்கூடாது. அங்கே போனால் ஒரு பிளஸிங் இருக்குது. என்ன ஆமீன காணையில் என்ன, அங்கே போனால் ஒரு பிளஸிங்கை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இந்த முறை நாங்கள் போன முறை இஸ்ரேலாம் பார்க்க கிடையாத இடம், மோசே தூர் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு டேர்ன் பண்ணி வரும் பொழுது ஜனங்கள் முறுமுறுத்து தண்ணி வேணுமுண்ட அந்த கண்மடையை அடித்த இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு போய் நிப்பாட்டினார். அது பார்க்கவே ஒரு பெரிய இதாக இருக்குது. மேலே இருந்து இது மட்டும் 2 பிளந்துருக்கு. ஆனால் அவங்க அந்த இடத்த சுத்தமாக வைக்கிறாங்க இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அற்புதத்தை சொல்ல விரும்புகிறாங்க இல்லை. எல்லா இடமும் பாறை மண்ணாக இருக்குது. ஆனால் இந்த கல் மட்டும் இங்கேருந்து அங்கே மட்டும் இருக்கு. அப்போ தேவன் செய்த அற்புதம் அந்த ஜீவ தண்ணீரிலும் பார்க்க உங்களுக்குள்ள உள்ள கர்த்தருடைய ஜீவ நதி ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அதை நீங்க மறந்து போகக்கூடாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தா போக தேவன் கிருபை கொடுப்பார். அது தேவன்ட சுத்த கிருபை. அதனால தேவன் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அளித்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஏண்டா ஒரு ஆளுக்கு போக அட்லீஸ்ட் 2 லட்சத்துக்கு மேலே ஆகுது. 10 நாள் 8 நாள் 9 நாள் ட்ரிப். அப்போ நாங்கள் எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட விசுவாசிகளையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். சுவிஸ்லேருந்து, துபாயிலேருந்து, நார்வேலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சம் பேரை கலெக்ட் பண்ணி இங்கே வரக்கூடிய ஆக்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணுறோம். அது ஜெபம் பண்ணுங்க. உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். எல்லாரும் போக முடியாது. ஒரு ஆள் முதல் ஒரு ஆள் அனுப்பலாம். இப்போ நாங்கள் அடுத்த ஆண்டு நாங்கள் ஜெபிக்க நாங்கள் துவங்குவோம். சந்தேகப்படக்கூடாது. என்ன, ஒரு ஆள் வந்தால் உங்களோட குடும்பத்துக்காக அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணலாம். உட்கார்ந்து ஆராய்ச்சி நாங்கள் தொழுது கொண்டு காரியங்கள் செய்யலாம். நாங்கள் கொஞ்சம் ஜெபிச்ச எண்ணெய் கொண்டு வந்துருக்குறோம். ஒரு சின்ன பெருசாக தர முடியாது. அப்படி விரும்புகிறவங்க இருந்தால் நீங்கள் பேரை கொடுத்தா நாங்கள் அடுத்த வியாழக்கிழமை செட் பண்ணுவோம். அது வந்து ஆக உங்களோட வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு மாற்றினா அந்த எண்ணெய் கண்டதுக்கெல்லாம் ஜெபிக்கிறது. அது ஒரு சின்ன போத்தலில் உங்களுக்கு ஜெபிச்சு நாங்கள் வச்சிருக்கிறோம். விரும்பினா நீங்கள் அதை எடுத்து ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு போகலாம். ஊழியத்துக்கு கொண்டு போய் காரியம் செய்யலாம். கர்த்தர் நல்லவர். ஆமே சொல்லுங்க. ஏதோ பரிதாபமாக பார்த்துட்டு போகிற மாதிரி எங்களுக்கும் கிடைக்குமா? கிடைக்கும். சொல்ல விடுங்களா? ஏதோ கிடைக்க கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? பைக்க பண்ண மாட்டாரா? சத்தமாக சொல்லுங்க. வாய்க்க பண்ணுவார். ஓகே, இன்றைக்கு கடவுளோட வார்த்தைக்கு நாங்கள் போவோம். வாசிங்க எரேமியா 13ஆம் அதிகாரம். 16வது 17வது வசனத்தை நாங்கள் தியானமாக எடுத்துக்கொள்வோம். வாசிங்க சத்தமா. அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும், அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உன் கால்கள் இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது, நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது, அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செலுத்துங்கள்? மகிமையை செலுத்துங்கள். அடுத்த வசனம்.
நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்னென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். ஒரு ப்ரொஃபட் சொல்ற, சங்கீதக்காரன் சொல்ற, வேதத்தின்படி நடக்காமல் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நடக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து நான் அழுகிறேன். கர்த்தர் உன்னை என்னத்துக்கு ரட்சித்தார்? நீ பிசாசு 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, கர்த்தர் தான் மாற்றுகிறவர். நீ சிறையிருப்புக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா உனக்கு கல்வாரி இரத்தத்தினால் உன்னை விடுவித்தார். நீ சபைக்கு வந்து பாடாம துதிக்காம தேவண்ட பிரசன்னத்தை உணராம இங்க ஒரு கல்ல போல உட்கார்ந்திருந்தா உண்ட சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததியை போல பெருகாது. உண்ட சந்ததியை பெருக பண்றதுதான் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமைய ஒரு நிமிஷத்துல மாத்தினாங்க. நீயும் மாத்துவ. உண்ட வேலையை சொல்லுவ, உண்ட பிள்ளையோட படிப்பை சொல்லுவ, உண்ட பிசினஸ் சொல்லுவ, உண்ட வாழ்க்கைய ஒரு கணம் முழுதுல நீ மாத்திடுவ. விசுவாசத்தோட ஓடி வந்த அந்த ஜனங்கள் ஒரு கணப்பொழுதுல மோசே உடன்படிக்கை பெட்டிய மலையிலிருந்து கொண்டு வர முன்பதாக அவங்க எகிப்துல இருந்தபடியா ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி இதுதான் என்ன கொணந்துச்சு. உண்ட வாழ்க்கை மாறும். நீ சொல்லுவ, என்ற வேலை இல்லாம வாழ முடியுமா? என்ற வியாபாரம் இல்ல வாழ முடியுமா? என்ற பிள்ளைக்கு படிப்பு இல்லாம வாழ முடியுமா? அதே பிள்ளைய நீ கர்த்தருக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்நியனோட ஓடிடும். அது தெரியல. நீ வெளியே சொல்ல மாட்ட, உள்ளுக்குள்ள அழுவ, ஊழியம் செய்ய மாட்ட, ஆராதிக்க மாட்ட, புலம்புவ. ஜாக்கிரதை. நீ எதை உதவி செய்யும் என்று விக்கிரமாக வச்சாயோ அதே உனக்கு ஆபத்தாக வரும். அதே உனக்கு ஆபத்தாக வரும். அவங்க கண்டுக்குட்டிய விக்கிரமா வச்சாங்க. அடுத்த கணப்பொழுதுல என்ன தெரியுமா சொல்லுமா? இருதயம் இல்லாத இஸ்ரவேலர்கள். பெருமை பிடிச்ச இஸ்ரவேலர்கள். நீ இப்ப சொல்ற நம்பிக்கையோடு வந்தவங்க சொன்னாங்க, எங்களை விடுவிக்க யாருமே இல்லை, எங்களை கொண்டு நடத்த யாருமே இல்லை. ஒரு கணப்பொழுதுல மாறினா நீயும் அப்படி மாறிடாத. எங்களை குடும்பத்தை நடத்துறது யாரு? ஒன்றுமே இல்லாத வந்த இஸ்ரவேல் என்ன தெரியுமா சொன்னாங்க? வாட்சி பாருங்க, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். வாட்சி பாருங்க, 4வது வசனம் 32:4. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கஞ்சு குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இவைகள்தான் என்றார். இதுதான் என்னை அழைச்சு கொண்டு வந்துச்சு. மகிமை கொடுக்க விரும்ப இல்லை. நீ கர்த்தரிடத்துல நீ திரும்பாம போனா உண்ட பெருமை நிமித்தமாக ஊழியக்காரன் கண்ணீர் வடிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கண்ணீர் வடிக்கிறார், உன்னை சுற்றி இருக்கிறவங்க கண்ணீர் வடிக்கிறார்.
இந்த பெருமை நிமித்தமாக கர்த்தரை எதிர்க்கிற. நீ கர்த்தரையே எதிர்த்துட்ட என்று சொன்னா அங்க உனக்கு ஒரு விடுதலை வராது. நீ எந்த சபையில போயிருந்தாலும் சரி, இங்கதான் ஆராதிச்சிட்டு இது விருப்பம் இல்லாம நீ எந்த இடத்துல போயிருந்தாலும் கொஞ்ச நாள் தான் அங்க இணைஞ்சிருப்ப. இந்த மனசாட்சியில கர்த்தர் பேசுவ. சிலர் காதுல விழுந்துச்சு எனக்கு, பிள்ளைகளால பிரச்சனை வந்தா சபையில எப்படி பாச நிக்கிறது? அது உண்ட ஃபெய்த். நீ பிள்ளைகளை சரியா வளர்க்க இல்லை, நீ ஜெபத்துல வளர்க்க இல்லை. எப்ப அறுவடை வருது, எப்ப நியாய தீர்ப்பு வருது, அந்த பிள்ளை பார்த்து 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 17 18 வயசு வரும் பொழுது உண்ட வார்த்தைக்கு உன்னை மீறி நடக்கும் பொழுதுதான் நீ சிந்திப்ப, என்ற கையை விட்டு போயிட்டு. உண்ட பிள்ளை கைவிட்டு போயிட்டுன்னு சொன்னா நீ இந்த இடத்துல ஆராதிக்க மாட்ட, நீ தொழுது கொள்ள மாட்ட. சத்துருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் எந்த இடத்துல உன்னை அடிக்கணும். மூப்பருடைய ஆலோசனையை வெறுக்கிற, பெரியவருடைய ஆலோசனையை வெறுக்கிற, நீ தள்ளுற. கர்த்தர் காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். வாழ்க்கை கட்டப்படணும். தேசம் பொல்லாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு மாறுமையானால் கர்த்தருக்கு மகிமை செலுத்து. வலது கிழமைச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க, ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. ஓ, உன்னை சிறைக்குள்ள கொண்டு போறது தான் பிசாசுடைய திட்டம். கர்த்தர் மனம் மனம் கெஞ்சி கேட்கிற, மனம் கெஞ்சி கேட்கிற. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அழுகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஒரு ஜனாதிபதியை தெரிந்து கொள்றதுக்கு 650-700 கோடி செலவழித்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்து கொள்ளுகிறார்கள். என்னத்துக்காக? தேசத்தின் மக்கள் குடிகள் அமைதியாக வாழ வேண்டும். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அந்த இரத்தத்தினால் உன்னை தெரிந்து கொண்டார். தனக்கு மகிமை கொடுத்தும்படியாக பரலோக ராஜ்யத்தை கொண்டு வர கிறிஸ்து உன்னை தெரிந்து கொண்டார். உனக்கு புரியல. கர்த்தருடைய ஊழியம் என்றால் என்னென்று தெரியல, பரலோக ஐக்கியம் என்றால் என்னென்று தெரியல. உலகம் சபைக்குள்ள வர முற்படுது. வாழ்க்கையை மாற்று. மோசேயோட காலத்துல மோசே முக்காடு போட்டிருந்தார். ஏன் முக்காடு போட்டிருந்தார்? என்ன காரணம்? வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் கடினமாக இருந்துச்சு. கர்த்தர் ஒன்றொண்டா விடுறார். மனம் திரும்புவோமா? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து பணிஞ்சிருப்போமா? கர்த்தருடைய ஆலயத்துல சேர்ந்திருப்போமா? இல்ல, துக்கப்படுறோம். ஓ, இந்த குடும்பத்தை ரட்சிப்புகளை கொண்டு வந்தது ஆண்டவர். எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது, ஓ, அந்த பிள்ளைகள் எல்லாம் அடுத்த சந்தையினால் ஒரு ஆசீர்வாதம் வராம இருக்குது. மோசையை அடக்கம் பண்ணுவதுக்கு யாருமே இல்லை. கர்த்தரே இறங்கி வந்த, கர்த்தரே இறங்கிற. இந்த மகிமையான ஊழியத்துல 20 லட்சம் பேர்ல 2 பேர் தான் போனாங்கன்னு வேதம் சொல்லுது. only 2 people. 2 சந்ததி, 2 பேர். உனக்கு தெரியல அந்த வழி. கடவுள் ஏன் ரட்சித்தாருன்னு உனக்கு தெரியல. ஒரு பெரிய இருள் வருது, உங்க கால் இடறல இருக்குது. கர்த்தருடைய பாதத்துல வந்துடு. நீ சிறைப்பட்டு போன யாருக்கு அவமானம்? சபைக்கு அவமானம், கிறிஸ்துவுக்கு அவமானம். நீ நொந்து நொறுங்கி குறுங்கி போய் விடுவிக்கப்பட்ட தேவன்கிட்ட வராம, உன்னை மனதை மாத்தாம
கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. இஸ்ரவேல் பெருமை நிமித்தமாக சிதறப்பட்டாங்க. சபைக்குள்ள தாழ்மையோடு வந்தவங்களுக்கு இப்ப பணப்பெருமை, உடப்பெருமை, நகைப்பெருமை, அழகு பெருமை, சொத்து பெருமை வந்துட்டு இப்ப இதுதான் எங்களை வழி நடத்துது. எங்களை வழி நடத்துது இதுதான் எங்களை வழி நடத்துது. எங்களுக்கு ஒரு தலைவரை உருவாக்க போறோம், நாங்க புறப்பட்டு போறோம். வாழ்க்கையை மாற்று, வாழ்க்கை மாற்றப்படும். கர்த்தர்கிட்ட மகிமையை கொண்டு வர பாடுபடு. கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஆண்டவட பக்கம் வா. புறஜாதியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், பெந்தெகோஸ்தர்கள், அல்லேலூயா கூட்டம், பைபிள் தூக்குறவர்களை பார்க்குது. இவங்க எப்படி வாழ்றாங்க? எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க. ஆண்டவருடைய வருகையில நானும் போய் நிக்கணும். ஒரே பேச்சு, உலக பேச்சு. ஒரு பரிசுத்தமான பேச்சு பேசுதா? ஒரு நம்பிக்கையான ஊழியத்தை கட்டி எழுப்புறதை பற்றி பேசுதா? தேவனுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுதா? நீ தப்பி இருப்பது சபையில கிருபை. நீ தப்பி இருப்பதே கிருபைதான். ஒரு பாரம் வருதா கர்த்தருக்காக? கர்த்தரே சொல்றார், அப்பா உன்னை நான் பார்க்கிறேன். இந்த பெருமை நிமித்தமா எத்தனைய இழக்கிற, உறவை இழக்கிற, ஊழியத்தை இழக்கிற, ஐஸ்வர்யத்தில் இழக்கிற, நண்பர்களை இழக்கிற, தனிய நிக்கிற, தனிச்சு போய் நிக்கிற. ஒன்றொன்றா இழக்கிற, ஒன்றொன்றா இழந்து போகுது, ஒன்றொன்றா இழக்கிற, ஒன்றொன்றா இழந்து போகுது. வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, கர்த்தரை விசுவாசிக்காத அந்த வனாந்தர உபத்திரத்தை ஒன்றொன்றா விழுகிறான், ஒன்றொன்றா விழுகிறான், ஒன்றொன்றா விழுகிறான். ஒவ்வொரு குடும்பம் விழும் பொழுது மிகுந்த கண்ணீர். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பாடுபட்டோம் ஐயா. ஒன்றுமே இல்லாம வந்துச்சு இந்த குடும்பங்கள் இல்லாம, ஒரு வழி கூட இல்லாம வந்துச்சு ஆண்டவர். இப்ப அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாரும் அலைஞ்சு திரியிறாங்க, எல்லாரும் அலைகிறான். ஏன் அலைகிறான்? ஏன் அலையணும்? நீ என்னத்துக்கு நீ அலையணும்? என்னத்துக்கு அலையணும்? கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா நீ அலைஞ்சு திரிய மாட்ட. ஊர் ஊரா சுத்த மாட்ட, வீதி வீதியா சுத்த மாட்ட, சாப்பாட்டுக்கு சுத்த மாட்ட, உடைக்கு சுத்த மாட்ட, பிள்ளைட படிப்புக்கு சுத்த மாட்ட, பிள்ளைட திருமணத்துக்கு சுத்த மாட்ட, ஊழியத்துக்கு சுத்த மாட்ட. ஒரு இடத்துல கர்த்தர் நிலையாக வைப்பார். இந்த தெய்வத்துக்கு பிறகு வேற தெய்வம் எங்க? உங்களோட வாழ்க்கையை மாற்றினாதான் இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஒரு பெரிய சொல்லுங்க, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு அவங்கள தெரிந்து கொண்டார். அதை நீங்க ஒரு செகண்ட்ல மறக்கிறீங்க. சிலருக்கு ஊழியத்தில் நடக்கிறது கண்டுபிடிக்க தெரியாது, நோ எக்ஸ்பீரியன்ஸ். யோசுவா மோசையோட உட்கார்ந்து தான் இருக்கிறார். அவர் சொல்றார், இது ஒரு ஜெயதோனி சத்தம் கேட்குது. அவன் சொன்ன, இது ஜெயதோனியும் இல்லை, இது அபயஜோன சத்தம் இல்லை, இது டான்ஸ் ஆடுற சத்தம் கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு உபத்திரவத்தில் சில குடும்பங்கள் நிற்கிறதுக்காக ரெண்டு கரங்களுக்கு ஒரு பெரிய அல்லே சொல்லுவோம், ஒரு பெரிய அல்லே சொல்லுவோம், இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருந்தார், கர்த்தர் உங்களோட பட்சமா இருந்தார்.
சனிக்கிழமை கற்றுக் கொடுத்தோம். உங்கள் பட்சமாக கர்த்தர் இருந்தார், மனுஷர் உங்களை கடிக்க மாட்டாங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க மனுஷர் இல்லை பிரதர். சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. என்ன, நீங்க மனுஷர் இல்லை, தேவ பிள்ளை. ஒரு ஆமை சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, வல்லமையா பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. பக்கத்து அடி சொல்லுங்க. வெளியில தான் உனக்கு பிரச்சனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபைக்குள்ள உள்ள இல்லைன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கடிக்காத சொல்லுங்க. உனக்கு வெளியிடத்துல பிரச்சனை வரும், சவால் விடு, போராடு. சபைக்குள்ள பிரச்சனை வருது, அமைதியாட. அமைதியாட. அங்கால பக்கம் தாவீதுட கூட்டம் இறங்குது. 12 பராக்கிரமசாலிகள், பயங்கர பேர் இறங்குறாம கட 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 குலத்தோட. இங்கால ஒரு குரூப் இறங்குது குலத்தோட. என்ன, அங்கால சவுல் பக்கம், இங்கால தாவீதுல குரூப். அங்கால 2 பேர் நிற்கிறாங்க, 2 பேர் பராக்கிரமசாலி. ஒரு சின்ன வார்த்தை. என்ன வார்த்தை? இப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு சின்ன வார்த்தை. அதனால யுத்தம் துவங்கிட்டு 12 சொல்ல, நாங்கள் சவால் விட்டு பார்ப்போம். 12 பேர் போனா, 12 பேர் வந்தா, ஒரே குத்து கிழிச்சு கீழே விழுந்துட்டான். கிழிச்சாச்சு, தொண்டையோட கிழிச்சு குடலெல்லாம் வெளியே வந்துட்டு. ஏன்? சகோதரர். மகிமையை கொண்டு வருவோம். ஒரு பெரிய சொல்லுங்க, கண்களை மூடி 2 கரங்களை சொல்லுங்க. ஆவியானவரே சொல்லுங்க, மகிமையை கொண்டு வரணும். சொல்லுங்க, ஆவியானவரே சொல்லுங்க, மகிமையை கொண்டு வரணும். ரட்சிக்கப்படாத உங்களோட சகோதரன், உங்களோட சகோதரி, உங்களோட பிஸ்னஸ்ல இருக்கிற மேனேஜர் எல்லாம் பார்க்கணும். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்பா, இது ஆவிக்குரிய ஒரு குடும்பம் அப்பா. அதான் அன்றைக்கு இயேசுவை விட்டு வெளிநாட்டில் ஓடுறான். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து செய்து மகிமையை கொண்டுடலாம். இந்த தெய்வத்துக்கு மட்டும் உள்ளுக்குள்ள மகிமை கொடுத்தா தான் வெளியில மகிமை மாறும். நீ பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் இந்த வாழ்க்கை சரியாக ஓடும் சபைக்குள்ள. நீ உண்மையாக வாழ்ந்தால் தான் சபைக்குள்ள கர்த்தர் கிருபையை கொண்டுருவார். ஐக்கியப்பட விரும்பு, சபைக்குள்ள ஐக்கியப்பட விரும்பு, தனிச்சு போகாத. குடும்பத்தில் ஐக்கியப்பட விரும்பு, தனிச்சு போகாத. மூத்தவர்களை கனம் பண்ணு, உண்ட மாமியை கனம் பண்ணு, உண்ட மாமாவை கனம் பண்ணு, உண்ட சித்தியை கனம் பண்ணு, உண்ட சின்னம்மாவை கனம் பண்ணு. வயதில் உயர்ந்தவங்க, உனக்கு வாழ்வு கொடுத்தவங்க, உனக்கு திருமணத்துக்காக கையொப்பம் விட்டவங்க, அல்லாட்டி உனக்கு திருமணம் நடந்திருக்காது. எத்தனை பேர் திருமணத்துக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் திருமணத்தில் சபையில் ஏன் கட்டி கொடுக்கிறோம்? சபை வாழணும், குடும்பம் ஐக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். தொப்புள் குடி அறுக்கப்பட்ட இருந்து கர்த்தர்கிட்ட இருந்தியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டியே, கர்த்தருக்காக பாடினியே, கர்த்தருக்காக துதித்தாயே. கடினம் உள்ள இருதயமே, பெருமை பிடிச்ச எங்க மகிமையை கொண்டு வர போற? ஒரு கூட்ட ஜனத்தை எப்படி கொண்டு வர போற? அழிந்து போகிற ஜனத்தை எப்படி கொண்டு வர போற? வெறும் கையோட பரலோகத்துக்கு போறியா? ஏன் ரட்சிக்கப்பட்ட புறஜாதியர் மார்க்கப்படி வாழகவா? உண்ட பிள்ளை ஒரு இந்துவை கட்டவா, ஒரு கத்தோலிக்கனை கட்டவா? நீங்க வர்ற ஒரு விக்கிராரதனை கட்ட இங்க வர்ற? ஏன் கடினப்படுத்துற? மனம் திரும்பு. ஏன் வர்ற? ஏன்பா வர்ற? சாட்சியா வாடு. சத்தியத்தை விற்காத, சத்தியத்தை வாங்கு. சத்தியத்தை விற்காத, சத்தியத்தை வாங்கு. சத்தியத்தை விட்டு உதறாத. கர்த்தருக்காக வாழு. இஸ்ரவேல் ஜனமே பெருமை பிடிச்சு தீர்க்கதரிசி அழுகுறான். ஜெபம் என்று சொல்றோம். உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா, வா பெண்கள் கூட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணு. பிள்ளைக்கு வாழ்வு வேணும். பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கறது மட்டும் உண்ட பிள்ளை வாழ்வு வேணும். இந்த உலகம் பொல்லாதது, மாயம் உள்ளது. உண்ட பிள்ளை இழுத்து கொண்டு போயிடும். தெரியல உனக்கு, எச்சரிப்பு தெரியல.
தெரியல. கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை இழக்காத. ஏன் இழக்குற? ஏன் இழக்குற? ஒன்றுமில்லாம வீதியில இந்த ஒன்ன கர்த்தர் தூக்கி எடுத்தார். வீதியில தூக்கி எறியப்பட்டிருந்த தூக்கி எறிஞ்சு விட்டார். உன்னையத்தான் கழுவி கொண்டு வந்தார். முழுக்கல நஞ்சு, முழுக்கல நஞ்சு, நஞ்ச மாற்றினார் கர்த்தர், மாற்றி கொண்டு வந்தார். இப்போ உனக்கு தெரியல, நீ சிறைப்பட்டு போனா யாருக்கு துக்கம்? ஆவியானவருக்கு துக்கம். எவ்வளவு கடினம் தெரியுமா ஒரு ஆள் ரட்சிக்கப்படுவது? இயேசுவே சொல்றார், ரட்சிக்கப்படுவது அவ்வளவு கடினம். நீ ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? எந்த நாடும் குழம்பி போற குட்டை மாதிரி இருக்கவா? சபைக்கு போனா எனக்கு குழப்பம் வருது. அல்லேலூயா. அப்போ ஸ்கூலுக்கு போனாலும் குழப்பம் வரணுமே. ஏன் சபைக்கு வந்து குழம்பி போற? பெருமை தாழ்மை அடைகிற இல்லை, மற்றவங்களை மதிக்கிற இல்லை, மற்றவங்களோட ஐக்கியப்பட விரும்புகிற இல்லை, மற்றவங்களோட பேச விரும்புகிற இல்லை, உன்னை விட்டு கொடுக்க விரும்புகிற இல்லை. உன்னை பெருமை உன்னை மனம் திரும்ப பண்ணாம அப்படியே கட்டிடுது. நீ இப்படியே தான் வாழ்வோம் என்று சொன்னான்னு சொன்னா உன்னை சந்ததி வளராது. சந்ததி வளராது. கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்து. வர இருக்கிற ஆபத்துல கர்த்தருக்காக நின்றுபிடி. குஷ்டம் சிரியா தேசத்துல பட தளபதி. அவன் குஷ்டமா இருந்தாலும் அவனை தளபதியா வச்சிருக்கிறான். ஏன்? அவன் யுத்தத்துல வீரன். அதுதான் உலகம். உன்னிட்ட இருக்கும் வரைக்கும் உண்ட சொந்தக்காரர் இருப்பாங்க, உண்ட உறவு இருக்கும், உனக்கு நண்பர் இருக்கும். உனக்கு இல்லாத பொழுது தள்ளிடுவாங்க. இல்லாத பொழுதுதான் தேவன் உன்னை இரத்தத்தினால் கழுவி உன்னை அழைத்தார். வலது கழிச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. உனக்கு இருக்கும் பொழுது அநேகர் உன்னை தேடி வருவாங்க. குஷ்டரோகி, நாகமான் குஷ்டரோகி. ஆனா படத்தளபதி, சீரியா தேசத்தின் படைத்தளபதி. ஒரு 12 வயசு பிள்ளை சிறைப்பட்டு போனா. அப்பா இல்ல, அம்மா இல்ல, படிப்பு இல்ல. உனக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, படிப்பு இருக்குது, படிக்கிற இல்ல. சபை இருக்குது, நல்ல போதர் இருக்கு, நல்ல ஊழியம் இருக்குது, நல்ல ஆசீர்வாதம் இருக்குது. நீ அதுல சந்தோஷம் இல்லை. எங்கட அப்பா இவ்வளவு பாடுபடுறாரே, எங்கட அம்மா இவ்வளவு பாடுபடுறாவே. பிள்ளை படிக்கும் முதல் தாய் படிச்சு முடிஞ்சு நர்சரியில பேக்கோட உட்கார்ந்துருக்கினா. 18-19 வருஷம் கஷ்டப்பட்டு படிப்பிச்சது, தாயிட கண்ணில் கண்ணீர் வந்து தகப்பன் சாக போற மாதிரி. இதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதா அவைக்குரிய வாழ்க்கை? அவங்களுக்கு சபையோட ஐக்கியப்பட விருப்பம் இல்லை. பிசாசு போய் சொல்லிடுவான், யாருக்கு தெரிஞ்சாலும் பாஸ்டருக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். யாருக்கு தெரியக்கூடாதா? யாருக்கு தெரியக்கூடாது? பக்கத்தில் உள்ள அப்துல்லாவுக்கு தெரியட்டும், பக்கத்தில் உள்ள நடராஜாவுக்கு தெரியட்டும், பக்கத்தில் உள்ள தோமஸுக்கு தெரியட்டும். யாருக்கு தெரியக்கூடாதா? பொல்லாத பிசாசு, குடும்பத்தை வஞ்சிக்கிற பிசாசு. வஞ்சிக்குது பிசாசு. வந்து சில குடும்பங்களை அப்படியே பயப்படுத்தலாம். வெக்கப்பட்டு போயிடுவ. சபையில வந்த யார் வெக்கப்பட்டு போவ? வெக்கப்பட்டு போவதில்லை. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. ஒரு வலது கழிச்சு ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. இன்னொரு பெரிய இல்லை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை இணைக்க உயர்த்த நினைச்சா யாரும் தடை பண்ணலாம். கர்த்தர் நினைச்சதை யார் தடை பண்ண முடியும்? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நீங்க கர்த்தரோட இருந்தா உங்களை தடை பண்ண முடியுமா? இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வலது கழிச்சு ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பட்சமா இருப்பார். உங்களோட பிசினஸ்ல இருந்து வெளியே வருவீங்க, உங்களோட தொழிலிருந்து வெளியே வருவீங்க, உங்களோட பிள்ளையோட படிப்பு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுப்பார். சபைக்குள்ள மகிமையை கொண்டு வா. சகோதரர்களா வாழப்படாது. சபையில விடுதலையை கொண்டு வா.
நான் பார்த்துக்கேன் சிலரை வீட்டில் உங்களோட அப்பா அம்மா தங்கச்சியோட கதைக்கலாம், சபையில் உட்காந்து உங்களோட அம்மா அப்பா தங்கச்சியோட கதைக்கிறீங்க. சபை பார்த்து கொண்டு இருக்கு, வீடு தானே உங்களுக்கு கிடக்குது, அங்கே கதைங்க. இங்கே ஒரு பக்கத்தில் 2 பேரை கை கொடுத்து கதைய, இங்கே தான் வந்து குச்சு 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 இங்கே குச்சு இருக்கிறத 2 மணி நேரம் போய் கதை என் வீட்டில் போவேன். இங்கே என்ன உனக்கு கதை இருக்குது, பக்கத்தில் 2 பேர்கிட்ட போய் கையை கொடு, எப்படி இருக்கிறீங்கன்னு கேள். இங்கே தான் பாசம் கொட்டினேன், கொட்ட தேவையில்லை, போங்க வீட்டில் போய் கொட்டுங்க கூட பாசங்களை. பக்கத்தில் உள்ளால கண்டு கதைங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பிரதர், பிரதர் எப்படி இருக்கிறீங்க பிரதர், என்ன உங்களோட பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன் பிரதர், என்ன நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுறேன், வாங்க பிரதர். நான் வியாழக்கிழமைன்னு சொன்னால் அவர் எங்கே ஹெலிகாப்டர் போட்டு சுற்றுறார், இவர் உபவாசம் பண்ணி கிடக்கிறார். அவர் சொன்ன நான் ஹெலிகாப்டரில் சுற்றிட்டு வரேன். எங்களுக்கு வயிற்று வலியா உங்களுக்கு 15,000 சம்பளத்தில் 20,000 சம்பளத்தில் கதைக்கணும், 30,000 சம்பளத்தில் எங்களை கத்தர் நாங்கள் தான் வாழ போகிறோம், அதுக்கு மேலே கத்தர் உனக்கு கொடுப்பேன். வலது கட்சி ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. 50 75 கொடுக்க அது இல்லை, பேச துறந்து அப்படி 1000 ரூபா காட்டுறது விசுவாசி. அது கேட்கும் தானே, எனக்கு தாங்கன்னு கடன் கேட்கும் தானே. நான் கடன் வாங்குறேன் பிரதர் சிஸ்டர், யாருக்கு தெரிஞ்சாலும், யாருக்கு தெரியக்கூடாது, பாஸ்டருக்கு இல்லை, பாஸ்டருக்குள்ள வீட்டில் ஸ்டூக்காக்கு தெரியக்கூடாது. மிகவும் சதையா இருக்கணும், என்ன எங்கள்கிட்ட கேட்டா கொடுக்குறீங்க, அறிவிக்கிறோம், கேட்காதீங்கப்பா, கவனமா பாதுகாத்து கொள்ளுங்க. 94ஆம் ஆண்டு சபைக்குள்ள இருந்து எவ்வளவு தெரியுமா சீட்டு போட்டிருக்கீங்க, 5 ரூபா, 5 ரூபா தாங்க, 5 ரூபா தாங்க, அதோட துரத்தின ஓடு. சபைக்குள்ள வந்து போடுங்க. நான் சொல்லலையே, வட்டி இல்லாத கடனுக்கு இல்லை ஆசீர்வாதம் தான். காசு இருக்கா பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போடுங்க. 5 லட்சம் போட்டா உங்களுக்கு 66,000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, அமைதியா இருங்க. அதை போட்டுட்டு எடுத்து நெடுகளும் எடுக்கவா 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 போட்டுட்டு அப்படியே புள்ள பிறந்தா போட்டுட்டு அப்படியே கிட. நாங்க அபிக்கு போட்டோம் 500 ரூபா படி, எடுக்கவே இல்லை. அப்பா திறந்து பார்த்தா 5,000 ரூபா தான் போட்டது. கல்யாணத்து திறந்து பார்க்குற 2.5 லட்சம். ஆண்டவரே இப்படி தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் போட்டிருக்கலாமே. கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்க பழகுங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. என்ன கர்த்தர் உங்களோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். என்ன மகிமை செலுத்தணும், யாருக்கு மகிமை செலுத்தணும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்து. அப்ப நீ சிறப்பட்டு போக மாட்ட, அந்தகாரம் வராது, இருள் வராது, கர்த்தர் உன்னோடு வெற்றி செலுத்துவார். ஒரு கணப்பொழுதுல மாறிடாத கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. என்ன பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பாராம். என்ன செய்வாராம், என்ன செய்வார், கர்த்தர் எதிர்த்தா அவரோட எதிர்க்க யார் இருக்கிறா, என்ன கர்த்தர் எதிர்த்தா, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆசீர்வதிக்காம விட்டா நாங்க என்ன செய்வது, என்ன நாங்க என்னப்பா செய்யறது. நீ கர்த்தருடைய தாழ்மடைஞ்சு வந்தா கர்த்தர் பார்ப்பார், ஓ இந்த வாழ்க்கையில இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லி அழுதா, பாஸ்டர் 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 என்னன்னு கேட்டேன். இல்லை இந்த பிள்ளை இப்படி செய்யுது. அப்போ நான் நீயும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்படித்தானே செய்த, உங்க அம்மாவோட கண்ணீரை வாங்கிட்டு வாங்கினியே. சொல்லுங்க, விதைச்சதை அறுக்கத்தானே வேணும். ஹலோ பக்கத்து அடிச்சிடுங்க, விதைச்சதை என்ன செய்யணும், என்ன செய்யணும், அதுக்கு தான் கர்த்தர்ட்ட பாத்திர ஒப்புரவாகணும், ஒப்புரவாகணும், கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் நியாயத்துல கொண்டு வர்ற தேவன். அதுக்கு தான் ஆண்டவரே எங்களை எல்லாம் நியாயம் தீர்க்காதீங்கப்பா, நாங்கள் எல்லாம் பாவி. ஆமென் சொல்லுங்க. என்ன உடனே நியாயம் தீர்க்க கூடாது, டக்குண்டு கிருபையை முன்னுக்கு வைக்கவும். ஆண்டவரே கிருபைக்காக பேசுறோம், ஆண்டவர் உங்களோட கிருபையை காட்டுங்க. ஆண்டவரே மோசே கேட்டு உங்களோட கிருபையை கொடுங்க.
எப்படி இருக்கும்? 20 லட்சம் பேரை கொண்டு வந்து ஆக 2 பேர் தான் என்டர் பண்ணுறான். பாருங்க, ஏன் என்டர் பண்ணுறான்? என்ன காரணம் பாசுங்க? வாசிங்க குயிக்கா. யூதா 1 அதிகாரம் 3 3, 4, 5 குயிக்கா வாசி. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி. இங்க பாருங்க, என்ன ரட்சிப்பு? இங்க பாருங்க, என்ன ரட்சிப்பு சொல்லுங்க? பொதுவான. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப ஓட் போடுறதுக்கு எல்லாருக்கும் இருக்கா? இருக்குதானே? ஒரு எழுதி கொடுத்தாங்க, அது என்னது? ஒரு ஓட் போடாது பொது, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. 18 வயசுக்கு மேல போன ஆளுக்கு எல்லாம் என்ன செய்யலாம்? சத்தமா சொல்லுங்க. அதனால தான் 17 வயசுல ரெஜிஸ்டர் பண்ண ஓடையிலாது. ஹலோ, இங்க பாருங்க, சிலது காத்திருக்கு. எப்ப எனக்கு 18 வரும் 18 சபையை அவமானப்படுத்துவேன், அம்மாவை அவமானப்படுத்துவேன், பேய் கூட்டத்தோட போய் இருந்து கொண்டு அங்கே அல்லேலுயா சொல்லுவேன். சில 18 வயசு வரைக்கும் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிறேன். சிலர் சொல்லுது, அம்மாவை நான் பழி வாங்க போறேன். என்ன? எனக்கு தெரியும், இங்க ஒரு தாயிட ஒரு மகள் இருந்தா. தாய் கஷ்டப்பட்டு வளர்த்தாப்பா. அந்த தாயை விட்டு ஓடும் பொழுது அவளை எனக்கு என்ன தெரியுமா சொன்னா? என் அம்மா நடத்த கெட்டவன், வாய் கூசாம சொன்னான். யாருமே எதுக்கு எடுத்து பட்டாசுன்னு கொடுத்தேன். அதோட சபையை விட்டு போனேன். சபையில உபத்திரவம் வர்றது என்ன? காதலுக்கு என்ன இல்லை, கண் இருக்கு. அது பழமொழி, கண் இல்லை. சொல்ல, அதுதான் தாய்மார் பெரிய போன் வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த பட்டா போன். ஹலோ, 50 rupees ரீலோட் ப்ளீஸ். சொல்ல மட்டும் கேட்காது. சில தாய்மார் எனக்கு தெரியும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. கொண்டு பிளஸிங் பிரதர்கிட்ட விடுங்க, அங்கே இங்கே சுத்தாதீங்க. நல்ல ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்கா, கூப்பிட்டு விசாரிக்க கொண்டு விடுங்க உங்களோட பிள்ளைகளை லைனா. படிப்பு தன்னை போல வரும். என்ன படிச்சு கிழிச்சிச்சுனா கையெடுங்க, சொல்லுங்க. படிச்சு சொல்லுங்க, படிச்சு கிழிச்சிச்சுனா. படிப்பு வேணும். ராமேஸ்வரம் சில பிள்ளைங்க நல்லா படிக்குது. நல்ல பிள்ளைகள் படிச்சு வர்றாங்க. நல்லா உயர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வருது படிச்சு. என்னதுக்கு? படிச்சா பண்புள்ளவராக மாறுவாங்க. என்ன மாறுவாங்க? படிச்சா என்ன நடக்கும்? பண்புள்ளவங்க வருவாங்க. பண்பா இருப்பாங்க. சில பண்பா இருக்கும். படிச்ச பிள்ளைகளுக்கு பண்பு இருக்கும். படிக்காததுக்கு என்ன நடக்கும்? ஹலோ, என்ன இப்பயே சொல்லுது? 16 வயசு வந்தோடனே, அம்மா உங்களுக்கு நான் தேங்காய் திருவிழா திருவித்தரவா? எனக்கு படிக்க விருப்பம் இல்லை. பிரம்பெடுத்த எண்ணெயில சூடாக்கி 2 கையை அப்பா அம்மா கட்டிட்டு பட்ட அடிக்கும். படிப்பு வரணும்னா பெண்கள் கூட்டத்தில் வந்து தவம் கிடந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஜெபத்தினால படிப்பு வருமா வராதா? வரும். கொழும்புல இருக்கிற பட்டணத்தில் உள்ள பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஆங்கில அறிவு, சிங்கள அறிவு, தமிழ் அறிவு 3ம் தரவா இருக்கணும். சொல்ல விளங்குதா? நல்ல தரவா இருக்கணும். என்ன படிப்புல நல்ல அதை கூட கத்தருக்குள்ள வரணும். இது ஒரே படிப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்கன்னு கேட்டா கிரிக்கெட் விளையாட போயிட்டான். அங்க ஒரு போர்ட்ல அவுட். போ, நாங்க என்னது பாவம், பானெல்லாம் எடுத்து என்ன சீனி சம்பல்லாம் செய்து வந்து இறங்கி பானை வைக்க முதல் கியா. இறங்கி போய் அந்த பானை துரண்டு எடுத்தோன்னு விக்கெட் ஒக்கமக்கியா. என்ஜாய் ஆயிருங்க. ஆனா கர்த்தருக்கு முதலிடம் கொடு. ராமே சொல்லுங்க. என்ன ஸ்கூல்ல பிள்ளை நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்.
ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் வைக்கணும் பிள்ளைகளை. சொல்ல விடுங்க, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பிள்ளைகள் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான் கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன 2 கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆவியானவரே சொல்லுங்க மகிமை செலுத்துவோம். சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, மகிமை செலுத்துவோம். சத்தமாக சொல்லுங்க, மகிமை செலுத்துவோம். என்ன வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கிறது பெற்றோருடைய காரியத்தோடு சபையில காரியம் இருக்கு. பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தும். பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து தாய் தகப்பன் வீட்டுக்குள்ள ஜெபிச்சா பிள்ளை தன்னை போல வரும். இருண்ட வாழ்க்கை வர முன்பதாக கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பழகிடாதீங்க மற்ற வழக்கத்தை. வாட்சி பாருங்க, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. குயிக்கா என்ன சொல்லி அனுப்புறார் இஸ்ரவேலருக்கு? 18ஆம் அதிகாரம் 2-3. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நீங்கள் குடியிருந்த இஸ்ரவேலின் என்ன எகிப்து தேசத்துடைய செய்கையின்படி என்ன செய்யாமல், இங்க பாருங்க, என்ன கூடாது, அவங்களோட செய்கையின்படி செய்யக்கூடாது. கிறிஸ்தவ கல்யாண வீட்டில் இப்ப என்ன செய்யறாங்க? செருப்பு வைக்கிறான், தேங்காய் வைக்கிறான், கற்பூரம் வைக்கிறான், அதோட கூட இப்ப பூ கொண்டைக்கு, சரி, அதோட கூட டார்க் லிப்டிக். இப்ப மாறுது, சுவிசேஷ இடங்கள்ல மாறுது, மாறுது. அப்படியே அதுக்கு விசுவாசிக்கு தெரியல. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, போய் நிக்க விரும்புறீங்க அதுகள்ல இல்ல. சபைக்கு வரும் பொழுது கிழிஞ்ச சட்டை பார்க்க பரிதாபம். பிச்சைக்கார கூட்டம் மிஸ் பார்க்க வருது. ஆமே பக்கத்து தட்டி சொல்லுங்க சட்டை நல்ல தட்டுங்க. பிச்சைக்கார கூட்டம் ஆமே வருது, கூட்டம் ஒன்று வருது. அப்படியே நிலை இழந்து என்ன ஒன்றுமே இல்லாம. இப்ப தங்க காணிக்க எடுக்கிறே இல்லையே, எல்லாம் ரோல் கோல் தான் போட்டுருக்கு. ஆமே சொல்லுங்க. கல்லனுக்கே தெரியுது மிஸ் பாக்கு வந்தா பறிக்க மாட்டான். சர்வ சாதாரணமா போயிட்டுது. ஆவிக்குரிய வாழ்க்கை சபையை விட்டு மெதுவா போகுது, மெதுவா போகுது. ஏய், உன்னை ரட்சித்தது உனக்கு தெரியல. நான் பயப்படுறேன். சபைக்குள்ள எசபேலின் ஆவி மூவ் பண்ணாம ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி. எசபேலின் ஆவி வரும்னு சொன்னா குடும்பத்தை ஆட்டி படைக்கும், சபையை ஆட்டும், ஊழியத்தை குழப்பும். ஜெபிச்சு கொண்டு வாரோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவிகளை சபைகளை அனுப்பாதீங்க, சிதற பண்ணிடும், கொல்லும் வரைக்கும் நித்திர கொள்ளாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். 2 கரங்களை சொல்லுங்க, ஆவியானவரே. 2 கரங்களை சொல்லுங்க, ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பெண் தானம்மா, எப்படி உங்க கணவனுக்கு கீழ்ப்படியும்? யூ மஸ்ட் ஒபே யுவர் ஹஸ்பண்ட். அதான் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கும். எப்ப பிள்ளை எழும்பும்? 16 வயசுக்கு மேல 17 வரும் வரைக்கும் டக்குன்னு பிள்ளை எழும்பும். அது வரைக்கும் தாய் தகப்பனை எப்படி நடத்துறான்னு பார்த்து கொண்டே வரும், வாட்ச் பண்ணிக்கொண்டே வரும். அது வரைக்கும் வாட்ச் பண்ணு. எவ்வளவு வயசு? 1 வயசுல இருந்து ஆண்டவர் 17 வருஷம் கொடுக்கிறார் மனம் திரும்ப. 17 years, 17 வருஷம். ஆண்டவர் லேசா கை வைக்க மாட்டார். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, இளம் தலைமுறைக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சபையில் உள்ள இளம் தலைமுறைகளை பாதுகாக்கும். ஒரு பெரியர்லே சொல்லுங்க, அதற்கு ஒரு ஆசை வரணும். சிலதுக்கு உடுப்பு உடுக்க ஆசை. ஐயோ கடவுளே, 10 திறந்த கண்ணாடி முன்னுக்கு நின்று 16 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஊக்கமா ஜெபிக்கும். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவுங்க, பாதுகாப்பு, நீங்க செக்யூரிட்டி கொடுங்க ஆண்டவரே.
16 22 வயசு வரைக்கும் சபைக்குள்ள தாய்மார் நின்றே ஆகணும். இல்லாட்டி உண்ட பிள்ளை உன்னை விட்டு ஒரு நாள் விலகி போகும். அப்ப உனக்கு தெரியாது. அப்ப சபையை குற்றம் சாட்டுவேன். நாங்க போய் கண்டு என்னத்துக்கு? நாங்க அதுல போய் என்னத்தை கண்டோம்? நீ மனம் திரும்ப இல்லை, குற்றம் சாட்ட ஆரம்பிப்ப. இந்த பிள்ளையில நண்பர்கள் யாரு, இந்த பிள்ளை யாரோட பழகுறாங்க, என்ன எத்தனால மூடுங்க. இன்றைக்கு இந்த தொலைவு, இந்த போனுனால எத்தனையோ வாலிபட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அது பிறகு தாய் தப்புன்னு கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்தமான வீட்டுல பரிசுத்தமான சந்ததி எழும்போணும். ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. என்ன படிப்பை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், ஆனா கர்த்தரை கொடுக்காட்டி எல்லாம் போயிடும். எல்லாம் போயிடும். வாசிங்க அந்த வசனம். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். அவருடைய முறையின்படி நடக்காத, அந்த முறைப்படி நடக்காத. அவங்களோட முறை வேறு. உங்களோட அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் ரட்சிக்கப்படாம வேற இதுக்குள்ள கிடக்குறாங்க. அவங்களோட முறைப்படி நீ போய் நிக்காத. அவமானம் கர்த்தருக்கு, நிந்தைய கொண்டருவ. செய்து போட்டு இங்க ஆராதிக்காம நிக்க. நீ செய்தது தவறு, ஆனா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். உன்னை முழு குடும்பம் அதை பார்த்து இருக்கு, உன்னோட உறவு பார்த்து இருக்கு. உனக்கு தெரியல. ஆண்டவருக்காக வாழணும் ஆண்டவர், ஆண்டவருக்காக ஓடணும் ஆண்டவர், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க. இந்தியாவில் பார்க்குறோம், கலெக்டர், நர்சஸ், டாக்டர்ஸ், படித்த எம்பிபிஎஸ், அப்பா சபைக்குள்ள பார்க்கும்பொழுது எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து நிற்பாங்க. ஓடி ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்த்தா, ஆண்டவரே இந்த வாலிப காலத்தில் இந்த படித்த பிள்ளைகள், இவ்வளவு படித்த பிள்ளைகள் ஊழியத்தில் எப்படி? இங்கே ஒன்றும் படிக்கவே இல்லை, ஆனால் பெருமை. 10ஆம் வகுப்புக்கு இழுத்து கொண்டு போகவே கஷ்டமா இருக்கே. அதுவும் கொழும்பு பட்டணத்துல படிக்கிற பிள்ளை எந்த ஸ்கூல்லையும் படிக்கும். ஒரு ஆமை சொல்லுங்க. ஆனா படிக்கிற பிள்ளைக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்? பிரேயர் சப்போர்ட். யாருக்கு அதை எழுதி கொடுப்பீங்களா? அதுல வேற ஒரு பெருமை, இந்த பிள்ளை படிக்குது, என்ன இங்க பிரேயர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து சிஸ்டர் ஒருக்கா இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்லை, எல்லாம் தான் தனியே தான். அவ்வளவு ஐக்கியம். ஆமே, ஸ்தோத்திரம். இப்படி கையெடுங்க சொல்லுங்க, இவ்வளவு ஐக்கியம் சொல்லுங்க. நெருங்குது. மிஸ்பாட தரிசனம் வந்து உடுப்போட தான் பச்சையோட நிக்குது. உள்ளத்துக்குள்ள கிழிச்சு பாட்டு அதுக்குள்ள நீளம் இருக்குது. சொல்ல விளக்குதா? பார்சல் போன பச்சை ட்ரிங்க், அதுவும் என்ன சரசரா, அது என்ன சொல்றது, கசகசா, குடிச்சிட்டு மேலே போங்க. அன்னைக்கு வீட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணல, நான் விசிட் பண்ணணும் பழைய வீடுகளுக்கு. சொல்ல விளங்குதா? வாழ்க்கை மாறணும் அம்மா. ஒரு ஆமை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டுதான் இந்த சபையை கட்டுவேன், என்ன உங்களை கொண்டுதான் எழுப்புதலை கொண்டு வருவேன். நீங்க சிறப்பட்டு போகக்கூடாது. தீக்கரிசி அழுகிறான், ஐயோ இது மனம் திரும்புது இல்லையே. நீ மனம் திரும்ப விட்டா கண்ணால 2 கண்ணீர் ஓடும். அப்ப உனக்கு ஒன்றுமில்லை. இப்ப உன் பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டு, தோளுக்கு மேல இப்ப பிள்ளை வளர்ந்துட்டு, இப்ப நீ கர்த்தரை நம்பல, யாரை நம்புற? யாரை நம்புற?
கல்யாணம் கட்டி கொடுத்த அப்புறம் என்ன நடக்கும்? பிள்ளையத்தானே கையில் தூக்கி ஆறாரோ அவ ஆத்தின. இப்போ இவ பேத்திய ஆறாரோ ஆறாரோ பேசம்மா பேசு சின்னம்மா பேசு. முதல் பிள்ளைய வளர்த்தோம். இப்போ என்ன எங்களுக்கு அப்படித்தானே சொல்ல விளங்குதா என்ன? இப்போ விளையாட்டு யாரோடையும் இல்லை. யாரோட? ஏ டைம் போகணும். டைம் கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அட்லீஸ்ட் பேர குழந்தையாவது சுச்சு 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 அதுவும் குட்டுது போ. சொல்லுவது இதுதான் வாழ்க்கை ஐயா. கொஞ்சம் வளர்ந்து பிள்ளை வந்த அப்புறம் என்ன எதிர்பார்ப்பு? என்னது சகோதரனாகி அண்ணனாகி பிறகு என்னது அப்பாவாகி பிறகு மாமாவாகி பிறகு தாத்தா ஆகினோன மேல ஒரு வாழ்க்கை எப்படி வருதுன்னு பாருங்க. உங்களோட வாழ்க்கைய கர்த்தர் மாற்றினா அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, மகிமையை கொண்டாடுவோம். சொல்லுங்க எகிப்து தேசத்து கானா தேசத்து முறைப்படி நடக்க மாட்டோம். சத்தமா சொல்லுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், இங்க பாருங்க, புறஜாதியர்கள் என்னது உங்களை அக்கிரமக்காரன் சொல்லுகிற விஷயத்தில். இங்க பாருங்க, என்ன பாருங்க, இங்க பாருங்க, புறஜாதிகள் உங்களை பார்க்கிறாங்க. பேதுரு டீச் பண்ற, புறஜாதியர்கள் உங்களை பார்க்கிறாங்க. நீங்க எப்படி செய்யுங்க அந்த விஷயத்தில், நீங்க கையாளுற விஷயம். வாசிங்க. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. என்னத்தை கண்டு? இங்க பாருங்க, என்ன பாருங்க, என்னத்தை கண்டு? சொல்லுங்க, நற்கிரிகள். சத்தமா சொல்லுங்க. சத்தமா என்ன? நீங்க நற்கிரிகளை உங்களை பார்க்குறாங்க. உங்களோட நல்ல கிரிகைகளை, கெட்ட கிரிகளை இல்லை. என்ன அந்நிய பாஷை பேசிக்கொண்டே வீட்டில் தூசணம் பேசுகிறா. கணவனை காட்டி பட்டாஸ் கெட் அவுட் இங்கிலீஷில். என்ன தூசண வார்த்தை? பக்க தட்டி சொல்லுங்க, நல்ல கிரிகை. சொல்லுங்க நல்ல கிரிகை. அப்போ ஒரு விசுவாசிக்கு எப்படி நல்ல கிரிகை வரும்? என்ன நல்ல கிரிகை வரணுமே புறஜாதிகள் பார்க்கிற விஷயத்துல. வாசிங்க குயிக்கா. ஓகே. அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே. அவற்றின் நிமித்தம் என்ன நாள்ல? சத்தமா சொல்லுங்க. இப்ப சந்திப்பின் நாள்ல மோகன் பிரதர் போயிட்டார் பரலோகத்துக்கு. பாஸ்டர் நானும் இங்கே வந்துட்டேன். அந்த மோகன் சொன்னதான் அமைதியா இருப்பார். சரி டக்குன்னு மோகன் பிரதர் போயிட்டார். வாணிஜாட அப்பாவும் வந்துட்டார். இவங்கள சுப்பையா நடுவில் அங்கால சந்திப்பு நாடுல டக்குன்னு கத்தர் கேட்பார். வாணிஜாட தகப்பண்ட கத்தர் கேட்பார், எத்தனை தரம் மனைவிக்கு அடிச்ச? மோகன்ட கேட்பார், மகனே உண்ட மகளை மன்னிச்சபடியா நேரா போ பரலோகம், நிக்கி பார்க்காத. அவர் உடனே சொல்றார், வாணிஜாட அப்பாவை பத்தி, இவர் உனக்கு அந்த கதையில போ வெளியே. நல்ல கிரிய. என்ன கிரிய? நல்ல கிரிய. நாங்கள் அவரோட கண்டு கதைச்சோம். பிரதர், உங்களோட மகள் பிரதர், இப்ப உங்க அந்த அந்த பேர குழந்தை உங்களோட மடியில என்ன இருக்கிறானா இல்லையா பாருங்க, துதிக்கிறான். என்ன தவறு நடக்கலாம், ஆனா மன்னிப்பு அவசியம். ஒரு பெரிய சொல்லுங்க, உங்களோட பிள்ளை உங்களை விட்டு ஓடலாம், ஆனா நீங்க மன்னிப்பு கொடுத்தா அதே பிள்ளை இங்க வந்து ஆராதிக்கும். ஒரு ஆமை சொல்லுங்க, ஆராதிக்குமா ஆராதிக்காதா? சத்தமா சொல்லுங்க. வலது கிழமை சொல்லுங்க, மன்னிப்பு அவசியம். சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், எத்தனை தரம் மன்னிக்கிறது? 70 தரம். என்ன ஏசிட்ட வந்து பேச, எத்தனை தரம் தான் இந்த கழுதையை மன்னிக்கிறது? அப்ப ஒருக்கா மன்னிச்சேன், 2 தரம் மன்னிச்சேன். புக் எடுத்து எழுதுறீங்க, டைரியை எழுத தெரியாது சபையில. யாராவது டைரி எழுதுறீங்களா? நான் காலையில் எழுப்பி ஜெபித்து நான் இந்த டைமுக்கு சந்திக்கணும். டைரி எழுதுற பழக்கமே இல்லையே. இங்க டைரி விற்பனை வச்சாலும் விற்காது. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பிப்ரவரி மாசம் வாக்குத்தத்தம் எங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட வாக்குத்தத்தை எடுத்து
சொல்ல சொல்ல பாஸ்டர் அக்கா கொண்டு தாங்க, தம்பி கொண்டு தாங்க, தங்கச்சி கொண்டு தாங்க. அதை விட கண்ணை மூடியது அந்த இதை எடுக்கிறாங்க. அதுல வர பாஸ்டர் நீங்க எடுத்துட்டாங்க. இயேசுவே அதுல வந்துட்டு பக்கத்துல மருமகள் நிக்கிறா. உன்னை நேசிக்கிற போல புறனையும் நேசி. பாஸ்டர் வேற ஒன்று தாரீங்களா? உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். பக்கத்துல மாமா இருக்கார், கொடுத்துட்டா, இந்தாங்க இது உங்களுக்குரியது. ஐயா வார்த்தையில வாழுங்க. ஒரு ஆமி சொல்லுங்க. முடிப்போம். அடுத்த வருஷம் வாசிங்க. ஓகே, டைம் வாசிங்க. அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய். என்ன நடத்த உள்ளவர்களாக? என்ன நல்ல நடத்த உள்ளவங்க. அப்ப அவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்பா, ஆவிக்குரியவங்கப்பா. இவங்களுக்கு ஒரு நல்ல நடத்தை இருக்கு. பத்தட்டுக்கள் நல்நடத்த வேணுமா? அந்த குடும்பத்து பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா வளர்த்துருக்குறாங்க. நல்நடக்க பாக்குறாங்க. முடியாது. எங்க போறீங்க? நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம். எங்க 8 மணிக்கு 9 மணிக்கு தானே இல்ல பிள்ளைகளை கொண்டு போறோம் எங்களோட ஓய்வு நாள் பாட சொல்லி. நீங்க போலீஸ்ல போய் என்ட்ரி போடுவீங்களா? போட மாட்டோம். சமாதானம் பண்ண பார்ப்போம். நல்ல நடக்க நல்ல நடக்க. அவங்க வேலைத்தலைமை இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் ஜெபிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஜெபிக்காம சாப்பிடுவாங்க. ஜெபிச்சு தான் சாப்பிடுவாங்க. வேலைத்துல உள்ள பேனாவை கூட களவு எடுத்து கொண்டு போக மாட்டாங்க. பேப்பரை கூட வெள்ளை பேப்பர் எடுத்து கொண்டு போக மாட்டாங்க. ஹலோ, திடீர்னு நாமே இந்த காணிக்கப்பட்டி இருக்குல்ல, இது எங்கட இந்த காணிக்கப்பட்டி, இந்த போடுற காணிக்கப்பட்டி நாங்கள் முன்னுக்கு அங்கே பார்த்தேன். ஒரு கம்பி ஒன்று நேராக வளைச்சி வச்சிருக்கு. எதுக்குல? அப்போ என்னடா இது கம்பி இருக்கு, நான் நேராக அதுக்குள்ள போடுறேன், அதில் 100 ரூபா ஒட்டி வருது. இப்போ நான் உங்களை கவனமாக செக்யூரிட்டி பண்ணணும். ராமி சொல்லுங்க. கொஞ்ச நாள் புது ஸ்லீப்பர் எல்லாம் காணாம போகும். பிடிச்சிட்டோம். பிடிச்சி உங்களுக்கு முன்னு சொல்லக்கூடாது. பிடிச்சி சொறி வரும், சிறங்கு வரும், இப்படி 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 அடிப்ப. அதுக்கு பிறகு நின்றுச்சு. சிலர் புது சிரிப்பு வாங்கினா நேரம் நான் பார்ப்பேன், அப்படியே டாய்லெட்டுக்கு கீழே போய் அதை முக்கில் வச்சு. வாழ்க்கை மாறும். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன அப்ப அதையும் சொல்லி போட்டு அப்ப மகிமையை கொண்டு வரதையும் பேசுவோம். ரோமர் மகிமை எப்படி தேவனுக்கு வரும், வாழ்க்கையில சந்தோஷம் சிறப்பட்டு போகாம இருப்பதுக்கு எப்படின்னு அதையும் நான் பேசி முடிக்கிறேன். ஒரு ஆமை சொல்லுங்க. 10:49. ஓகே, கரெக்டா வாரம். ரோமர் மகிமை எப்படி கொண்டு வர்றேன்னு பார்க்கிறோம். ரோமர் சந்தோஷமா இருக்கிற ஒரு அடையில சொல்லுங்க. சிறப்பட்டு போகக்கூடாது. பக்கத்தட்டி சொல்லுங்க. சிறப்பட்டு போகக்கூடாது சொல்லுங்க. என்ன உங்களை எல்லாம் ஆசீர்வச்சு எவ்வளவு சந்தோஷமா வரும். என்ன உங்களை எல்லாம் ஆசீர்வச்சு சபைக்குள்ள வரும்பொழுது எவ்வளவு நேர்த்தியா இருக்கும். ஓகே, ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. என்ன உண்டாக? இங்க பாருங்க, யாருக்கு மகிமை வரணும் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை வரணும். எங்களை சத்தமா சொல்லுங்க. சத்தமா. தேவனுக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் சபையே, கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொண்டார். உன்னிட்ட ஏதாவது வழக்காடினாரா? உன் அந்தரங்க வாழ்க்கை அவருக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொள்ள இல்லையா? சத்தமா சொல்லுங்க.
ஏற்றுக்கொண்டார். அப்ப கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல என்ன சொல்றார்? ஒருவரை ஒருவர், இங்க பாருங்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளும். வாங்க, கிறிஸ்து என்ன மண்டி, என்ன நான் தகுதி இல்லாத ஒரு ஆள், என்ன அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் பல குற்றம் செய்திருக்கிறேன், நான் தகுதி இல்லை. ஆனா அவர் அதை ஒன்றையும் பார்க்கல, இரத்தத்தினால கழுவி ஏற்றுக்கொண்டார். வலது கடிச்ச ஒரு பெரிய அல்லையே சொல்லுங்க, ஒரு பெரிய அல்லையே சொல்லுங்க, ஒரு பெரிய அல்லையே சொல்லுங்க. மார்த்தாள் மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா மரியாள் ஆண்டவருடைய மார்த்தாள் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார இல்லை. அவருக்கு பல 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 கவலை இருந்துச்சு. ஏய், நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆனா மற்றவரை ஏற்றுக்கொள்ற இல்ல. உன்ட பிரச்சனையை சொல்ற, உன்னால மன்னிக்க முடியல. அதனால ஆண்டவரை பார்த்து அவ கேட்கிற, உனக்கு கவலை இல்லையா? கவலையை தீர்க்க வந்த தேவன் கிறிஸ்து. ஒரு பெரிய சொல்லுங்க. உண்ட கவலை என்னன்னு அவருக்கு தெரியும். நீ ஒரு கவலை இல்ல, பற்பல கவலையில உட்கார்ந்து இருக்க. இயேசு சொன்னார், மற்றவங்கள்லாம் உன்னைய பார்த்து சிரிக்கலாம். புதன்கிழமை போறியா, வியாழக்கிழமை போறியா, காலையில ஜெபத்துக்கு போறியா, சிரிக்கலாம். காலையில ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி, எல்லாருக்கும் வெற்றி. ஒரு ஆமை சொல்லுங்க. புதன்கிழமை போறியா? ஓ, புதன்கிழமை போறேன். இந்த பிள்ளைய காத்திருக்கிறார். பிள்ளைக்கு 25 வயசு வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்குறார். வியாழக்கிழமை போறியா? அநேகருக்கு உங்களை பார்த்து உங்களை அவமானப்படுத்துவினம். அவர் இயேசு சொன்னார், நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. அவள் தெரிந்து கொண்ட பங்கு நல்ல பங்கு, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ற பங்கு. நான் இங்கே பார்த்துருக்கேன், செவ்வாய்க்கிழமை ஒரு 15 பேர் வருவாங்க, உற்சாகமா ஜெபம். எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது அவங்களை எங்க சிலர் சபைக்கிழவே நிற்க மாட்டான். சொல்ல சபைக்கிழ நிற்க பிசாசு விடுது இல்லை. சிலர் சபைக்கிழ நிற்கிறாங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அவ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, அப்ப நல்ல சூசிங். கர்த்தருடைய பாதத்தில் இருப்பது எல்லா பிரச்சனைக்கும் பதில் தரும். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன எல்லா பிரச்சனை பாருங்க. சில வீட்டுக்கு கூட்டத்துக்கு போனோடனே உட்கார்ந்தோடனே, பாச நாங்கள் டீ ஊற்ற போகிறோம், கூப்பிட்டு இங்கே வா உட்காரு முதல். என்ன நாங்கள் போனது வீட்டு கூட்டத்துக்கு, அவள் டீ போடுறதுலே இருக்கிறான். நாங்கள் என்ன என்ன சிவத்துக்கா பார்ப்பது? நீங்கள் பாடுங்கோ, நாங்கள் உங்களுக்கு சமைச்சு இடியப்பம், பிரியாணி, கொக்கோ கோலா இல்லைண்டா ஆட்டி வச்சுக்கலாம். சில வீட்டு கூட்டம் போனோன்னு வடை கொடுக்காம இருக்க மாட்டேனா, இந்த காஞ்ச வடையை சொல்லுவது, அதை சாப்பிட்டு 10 தரம் பாத்ரூம் கோடு. இருக்கிறது வீட்டு கூட்டத்தில் நேரத்தோட பாயை விரிச்சுட்டு உட்காரேன். சொல்லுவாங்க என்ன, வீட்டுக்கு பிரஷ் பண்ண ஜெபிக்க போயிருக்கிறோம், அதுக்குள்ள போயாச்சு. இனி அடுத்த வருஷம் வேணா பிரம்போட தான் வரப்போறேன். அதுக்கேற்ற மாதிரி வசனம் பிரதேன் செட் பண்ணி, நீங்க நான் முன்னுக்கு போறேன், நீங்க பிரம்ப ஒழிச்சு கொண்டு வாங்க. இல்லை இப்ப வீட்டு கூட்டத்துல பிள்ளைகளுக்கு அருமை தெரியுது இல்லை. என்ன இப்ப எங்களுக்கு வேலை தான் தெய்வம், எங்களுக்கு வியாபாரம் தான் தெய்வம், பிள்ளை தான் தெய்வம், இதுதான் எங்களை கொண்டு நடத்த போகுது. கர்த்தர் சொன்ன மகிமையை கர்த்தருக்கு செலுத்து. ஒரு பெரிய சொல்லுங்க. கர்த்தருக்கு செலுத்து மகிமையை. கர்த்தருக்கு செலுத்த முடியாது, ஏற்றுக்கொள். மார்த்தாள் ஏற்றுக்கொள்ள இல்லை, இயேசுவை குற்றம் சாட்டினான். சபையை குற்றம் சாட்டாத, ஆராதனையை குற்றம் சாட்டாத, ஐக்கியத்தை குற்றம் சாட்டாத. ஏற்றுக்கொண்டா உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், மற்றவரையும் ஏற்றுக்கொள். ஒரு ஆமை சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்ற வாசிங்க. எபேசியர். சபை எப்படி வாழணும்னு நாங்கள் ஜெபிச்சு முடிப்போம். எபேசியர் என்ன சொல்றது? ஓகே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? இங்க பாருங்க, ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? அவயவம். கையை காட்டுங்க, அப்படி சொல்லுங்க. கை. கண்ணை காட்டுங்க, கண். சரி, மூக்கை காட்டுங்க, வாயை காட்டுங்க, காலை காட்டுங்க. ஒவ்வொரு அவயம் எல்லாரும் என்ன
கிறிஸ்து தான் தலை, ஒரு ஆள் அவயம். ஒரு ஆள் நல்லா கிட்டார் அடிக்குது, ஒரு ஆள் நல்லா ட்ரம் அடிக்குது, ஒரு ஆள் நல்ல ப்ரீச்சர் பேசுது, எல்லாம் அவயம் வந்து ஒன்று. இப்போ இந்த சபையம் வந்து எல்லாம் அவயமாக இருக்குது. என்ன பாஸ்டர் மற்ற மைக்கை பிடிச்சி உன்னத தேவனி சிக்கு 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 பிரேயர் லிக்காமா கரோக்கோமா காணிக்கைக்கு பிரேயர் பாஸ்டர் பரபரப்பா ரக்கமா சங்கீதம் பாஸ்டர் ரக்கமா கச்சமா பிரசங்கம் பாஸ்டர். ஜெபத்துக்கு வசனம் பாஸ்டர் கொடுக்கறதே இல்லை, நான் தான் ஜெபிக்கணும். சொல்லுவேன் ஹீரோ ஹீரோ தேவையில்லை, சத்தமா சொல்லுங்க. எல்லாம் பாஸ்டர், எல்லாம் பாஸ்டர் ப்ரீச்சிங். ஓ லிக்கோ மூக்கு சுத்தோரியல். சின்ன பிள்ளை தாய் பேசுறத பார்த்துட்டு அதுவும் பேசுது, லிக்கோ 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 லிக்கோ. தவப்பம் கேட்குற இன்னும் உன்னை பார்த்து அவன் லிக்கோ 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 லிக்கோ. அவரோட பேர் லியோ. சின்ன வயசுல பிள்ளைகளை பார்க்க ஆசையா இருக்கும். தாய்க்கு பாஸ்டர் தள்ளுற மாதிரி தள்ளுது. 16 வயசு வந்தோடனே தாயை தள்ளுது. போ அது வரைக்கும் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செகண்ட் பர்த்டேக்கு முக்காடுலாம் போட்டு ஏதோ பாஸ்டர் சிஸ்டர் மாதிரி சூ 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 சூ. சிஸ்டரை மோகன் டீச்சர் கண்டோன்னு சொன்னா, சிஸ்டர் உங்களை பார்த்த உடனே யோர்தான் வந்து இறங்கினோன்னு உங்களோட முகத்தை பார்த்தோன்னா வெளிச்சம் அடிக்குது. நான் சொன்னேன் தொட்டுடாதீங்க. தொடுறேன்டா 1000 ரூபா கொடுத்து தொடுங்க. சின்ன பிள்ளைய வளர்க்கும் பொழுது என்ன தாயோட அப்படியே உட்கார்ந்துருப்பா. இப்ப தாய்க்கு பெண்கள் கூட்டம் இல்லை, வீட்டு கூட்டம் இல்லை, சில விலங்குதா. இப்ப இப்ப அவ இப்ப மெடோனா, இப்ப அவ மெடோனா ஆயிட்டா. புருஷனுக்கு இப்ப எல்லாம் ஹெல்ப் பண்ற இல்லை, இங்கிலீஷ்ல யூ டூ யூ டூ. முதல் புருஷனுக்கு அப்படி அப்படி இருந்து பாருங்க, அதை புள்ள பார்த்து கொண்டே இருக்குது. இவர் இப்ப துவைக்க ஆரம்பிச்சுட்டார். ஒரு போதும் கைவிடாது சக்க 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 சக்க. என்ன உடுப்பு துவைக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க தப்பப்பட்டோம். ஒரு ஆமை சொல்லுங்க. வாஷிங் மெஷின்ல வந்து அவர் தான் உடுத்து காய போடுறாரு. இப்ப நாங்க போயிட்டோம். அந்த டைம் ஜெபத்துக்கு வந்திருக்கலாம் தானே, ஜெபத்துக்கு வந்திருக்கலாம் தானே அந்த டைம். வாழ்க்கைய மாற்று. வாசிங்க. பொய்யை களைந்து. என்னட்ட கலைக்கணுமா? பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பக்கத்து தட்டி சொல்லுங்க, பிரதர் பொய் பேசாதீங்க பிரதர். தன்னை தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா தட்டி சொல். பொய் பேசாத. சபையில வர்ற மற்ற மக்களோட பொய் பேச சொல்லுங்க. பொய்ய கலை சொல்லுங்க, சொல்லுங்க பொய் பேசாத. ஹலோ இங்க பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுங்க பொய் பேசாத. சத்தமா சொல்லுங்க, பொய்ய களைஞ்சு விடு. சொல்லுங்க பொய் பேசாத. என்ன ஒருவருக்கும் பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, உண்மை பேசணும். உண்மை பேசினா 2 தண்டனை வந்தாலும் அது சம்பூர்ணமா இருக்கும். என்ன இப்போ அம்மாட்ட போய் பேசக்கூடாது, அப்பாட்ட போய் பேசக்கூடாது, பாஸ்டர்கிட்ட போய் பேசக்கூடாது, டீம் ஒர்க்கர்கிட்ட போய் பேசக்கூடாது. பொய் பேசுங்க. பொய்யின் ஆவியே சொல்லுங்க, சொல்லுங்க பொய்யின் ஆவியே. பொய்யிலே பிளந்து பொய்யிலே வளர்ந்த புலம பெருமாளே பொய் பேசாத. சத்தமா தட்டி சொல்லுங்க பொய் பேசாத. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுங்க பொய் பேசாத. என்ன என்ன ஒரு ஆள் உண்மையை கேட்குது, இப்படி நடக்குதா, உடனே சொல்லிடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. உண்மை ஒத்துக்கொள்றேன். என்ன நீங்க மெய் பேசுங்க. என்ன கணவன்கிட்ட பொய் பேசுற மனைவி இருக்கு, பாஸ்டர்கிட்ட பொய் பேசுற விசுவாசி இருக்கு, பாஸ்டர்கிட்ட பொய் பேசுற லீடர்ஸ் இருக்குது, ஐக்கியத்துல பொய் பேசுற விசுவாச கூட்டம் இருக்குது. அப்ப பைபிள் டீச் பண்ணுது பொய் பேசாத. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க ஆண்டவரே எல்லா பொய்யும் மன்னியும் ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க 2 கரம். இயேசுவே எங்களோட நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, எங்களோட குடும்பத்தை கட்டுங்க, எங்களோட சொல்லுங்க எங்களோட சபையை கட்டுங்க, எங்களோட பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தங்க பொய் பேசக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. முடிக்கிறேன்னா தாவீது அம்னோனை முழுவதுமா நம்பிட்டான். பிள்ளை
என்ன நம்பிட்டான். தாய்க்கு தகப்பனுக்கு போய் சொல்றான், என்ன எனக்கு காய்ச்சல். தாவீது நம்புறவர். உன்னை நம்பு, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாது. ஒரு நாள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாது. தாவீது நம்பிட்டார். பிள்ளை அல்லவா, காய்ச்சல்னு சொல்றான். அப்போ ரிக்வெஸ்ட் பண்றான், என்னுடைய தங்கையாகிய தாமரை நீர் எனக்கு அனுப்பும் பணிவிட செய்ய. அது உண்டை விட்ட தங்கச்சி படுக்கையில படுத்திருக்கிறான். ஆனா காய்ச்சல் இல்லை. அவ வர்றாள். தகப்பண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாரா. அண்ணாக்கு சுகம் இல்லை. வந்து காய்ச்சல் பங்கு கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சு இழுத்து அப்ப அவ சொல்றா, ஐயோ இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட மதிகட்டமான காரியம் செய்யக்கூடாது அண்ணா, விட்டுடு, இது செய்வது நல்லதில்லை, எல்லாம் நாறி போகும். ஆனா விட இல்லை. தகப்பனை ஏமாற்றிய சபையை ஏமாத்துறியா? நம்பிக்கைக்குரிய சபைக்கு ஊழியக்காரன் தகப்பனை போல இருக்கிற ஊழியக்காரனை ஏமாற்றாயா? உன்னை வளர்த்த தாய் தகப்பனை ஏமாத்துறியா பொய் சொல்லி? அதுல முடிவு என்ன? வாழ்க்கை முழுவதும் வருத்தான். உனக்கு கிருபை தெரியல, உனக்கு கிருபை சுற்றி இருக்குது. ஒரு கணப்பொழுது நீ ஏமாத்திட்டேன்டா, உன்னிட்ட இருக்கிற சந்தோஷம் எல்லாம் ஒரு கணப்பொழுதுல போயிடும். ஏமாற்றாத, நம்பிக்கை உரியவரை ஏமாற்றாத. நாரி போச்சு. அதனால அப்சலோம் தீர்மானம் பண்ணான், ஒரு நேரம் வரும் இவனை நான் கொலை செய்வேன். காத்துக்கொண்டே இருந்தான் கொலை செய்ய. ஏன்? பொய். எங்களோட வாழ்க்கையில பொய் இருக்குமே, ஆனா கடைசி வரைக்கும் உயர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுத்து போயிடும். அந்த ஆளை பொய் பேசி அந்த ஆளை ஏமாத்தினபடியா காணும் பொழுதெல்லாம் உள்ளத்துக்குள்ள இளைப்பாறுதல் இருக்காது. கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிறவர். ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. நீங்க போய் கடுத்த படுக்கையில படுக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க. 2 கரத்தை ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கிருபை கொடுக்கிற. ஏமாற்றாத, நம்பிக்கை உரியவரை ஏமாற்றாத. கடைசி வாசிப்போம் கொலோசியர்ல, என்ன நேரம் இல்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிச்சு முடிப்போம். வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். இங்க பாருங்க, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன கூட்டம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த கூட்டம். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நீ தான் அந்தோனியார். சில விளங்குதா? பரிசுத்த கூட்டம். என்ன பரிசுத்தமானது நடப்பீங்க. பரிசுத்தமான கூட்டம், ஊழியம் செய்யற கூட்டம், கர்த்தருக்காக வாழ்ற கூட்டம். வாசிங்க. பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். உருக்கமான இரக்கம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உருக்கமான இரக்கம் தான் ஹீலிங் மினிஸ்ட்ரி வந்துடுமே. என்ன உருக்கமான இரக்கம்? அடுத்தது தயவையும் மனத்தாழ்மையையும். என்ன தாழ்மை? என்ன தாழ்மை? இப்படித்தான் வருது. இங்க பாருங்க, பிரதர் ஆனா குத்து. மனத்தாழ்மை. சத்தமா சொல்லுங்க, மனத்தாழ்மை. அடுத்தது சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. என்னத்தை தாங்கி? சத்தமா சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். ஒருவர் பேரில் ஒருவருக்கு என்ன உண்டானால்? சத்தமா சொல்லுங்க. பிரதர், நீங்க என்னைய பற்றி ஏதோ பேசுனீங்க. சிஸ்டர், நீங்க என்னைய பற்றி ஏதோ கதைச்சிங்க, எங்களை பற்றி ஏதோ குறை சொன்னீங்க. என்ன ஏதோ குறை சொன்ன மாதிரி தெரியுது எங்களை பற்றி. என்ற பிள்ளைய பற்றி ஏதோ குறை சொன்னீங்களாமே. அதை வச்சு கொண்டு அப்பன் ரசமுக்கு மன்னிப்பு கொடுக்காம, ஆண்டவரே அந்த சிஸ்டரோட கால் விழணும், அவ சீக்கிரமா கிளவியாகணும்.
அவரோட கல்யாண வீட்டுக்கு போவேன், ஆனால் மொய் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. கல்யாண வீட்டுக்கு நான் எல்லாரும் நல்ல கலர் சாரி உடுத்தி விடுவாங்க, நான் கருப்பும் சாம்பலும் ஊற்றி போவேன், ஒன்றுமே போட மாட்டேன், அப்படியே போவேன். குறைபாடு, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, என்ன பக்கத்து தட்டி சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கா? குறைபாடு என்ன செய்யணுமா? வாசிங்க. ஒருவருக்கொருவர் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர். என்ன எத்தனை பேர் மன்னிக்காம சபையில் இருக்கிறீங்க? ஏய், பொய் சொல்லாத. உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியல, உன்னால அனாயிண்டிங் வருது இல்லை, உன்னால வரம் கிரியை செய்தில்ல, நீ கர்த்தர் பேசுவதுக்கு இடம் கொடுக்குற இல்லை, அப்படியே நீ நிற்கிற. ஏன் உன்னை வீட்டில் மன்னிப்பு கொடுக்க இல்லை? ஏன் மன்னிப்பு கொடுக்க இல்லை? வேதத்தை மீறி நடக்க ஆரம்பிச்சா வேதம் சொல்லுது, வாசிங்க. அதே வாசில எரோமியால வாசிச்சு முடிப்போம். எத்தனை அதிகாரம் பேசுன எரோமியா? 13ஆம் அதிகாரமா? நல்லா டீச் பண்ணியிருக்கிறேன். விளங்கின ஆக்கள் எல்லாம் ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. அப்பா இவ்வளவு விளங்கி இருக்கா? ஆமேன். இப்போ எலெக்ஷன் கேட்க அனைவருக்கு ஆசை. இப்போ போட போகிறோம் ஸ்க்ரீனில். ஓகே, ரெடியாக இருங்க. செலவு இல்லை, ரெடியாக இருக்கிறோம், ஆவலாக இருக்கணும். இல்லை, இப்போ ஸ்க்ரீனில் வரப்போகுது, அதெல்லாம் போட்டு தான் அனுப்புவோம், பயப்பட வேணாம். சொல்ல விளங்குதா? இந்த சரியாக 11:15 முடிக்கிற டைம் முடிப்போம். என்ன நேராக போனோண்டே உட்காந்தாச்சு முறுக்கு பேக்கெட்டோட. சொல்ல விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஓகே, எரோமியா 13ஆம் அதிகாரம் வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து, என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து, தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து, தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து, அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும். என்ன ஜனம்? சத்தமா சொல்லுங்க. சாரங்கப்பா, நீ பொல்லாத ஜனத்தை வச்சு நடத்துற. அம்மாவோட பேச மாட்டேன், அப்பாவோட பேச மாட்டேன், மாமியோட பேச மாட்டேன், மாமாவோட பேச மாட்டேன். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. பொல்லாத ஜன கூட்டம், பொல்லாதது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது, கண்ணீரை வர வைக்கக்கூடியது, வேதனையை கொண்டு வருகிற ஆவி, பிசாசுடைய ஆவி. இயேசு வேதனை உள்ளவர்களை சொஸ்தமாக்கினார். the healing. வேதனை, வாழ்க்கை முழுவதும் வேதனை, அவங்கள கண்டா வேதனை, அவங்களோட பேசினா வேதனை, அவங்களோட சாப்பிட்டா வேதனை. ஏய், இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அழிவின் பாதைக்கு போற. இந்த பாதை அழிவுக்கு நேரா போகுது. பொதுவான ரட்சிப்பின் விசுவாசத்தோட போராடு, கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. வாசிங்க. இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன, ஒன்றுக்கும் உதவாம போன இந்த கச்சையை போலாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொன்ன? ஒன்றுக்குமே உதவாத விசுவாசி, ஒன்றுக்குமே உதவாத சபையில ஒரு காரியத்தை செய்யக்கூடிய உதவாத விசுவாசி இஸ்ரவேலை பார்த்து சொல்ற, ஒன்றுக்கும் உதவாது என்ற வார்த்தைக்கு கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி ஒன்றுக்கும் உதவாது, ஊழியத்துக்கு உதவாது, கொடுக்கிறதுக்கு உதவாது, ஜெபிப்பதுக்கு உதவாது, மினிஸ்ட்ரிக்கு உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. உதவாததை வச்சு என்ன செய்யறது? உதவாத வச்சு என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா நீ ஒன்றுக்குமே உதவாம போயிடுவ. செயற்கையா மாறிடும், ஒரு கச்சை அழிஞ்சு போற மாதிரி உண்ட வாழ்க்கை மாறிடும். ஒப்புக்கொடு, இன்றைக்கு கர்த்தருடைய மகிமைக்கு ஒப்புக்கொடு, ஏற்றுக்கொள், விட்டுக்கொடு, மன்னிப்பு கொடு. கர்த்தருடைய சமூகத்தில் உதவ கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும். 11வது வசனம். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவிக்கொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு கீர்த்தியும் துதியும் வச்சு கொண்டேன்,
வெளியில விட்டுடுறேன், கிழிஞ்சு போன கச்சையை போல போகட்டும். சபைக்குள்ள தான் கொஞ்ச நேரம் துதிக்கிறான், கொஞ்ச நேரம் பாடுறான், வெளியில காஸ்பல் போவதில்லை. கொஞ்ச நேரம் கீர்த்தியும் சேர்க்கா வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன். பாடிட்டு போகட்டும், துதிச்சுட்டு போகட்டும். கொஞ்ச நேரம் வெளியில விட்டுட்டேன், செயற்கையாக கச்சையை போல விட்டுட்டேன், கிழிஞ்சு போன கச்சையை போல வெளியில விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்? ஏன் காஸ்பல் போகுதில்லை? ஏன் சபைக்குள்ள நல்லா கை தட்டி பாடுற? கொஞ்ச நேரம், கொஞ்சம் மகிமை, வெளியே நான் விட்டுடுறேன், நீ எனக்கு சேர்க்க, நீ எனக்கு சேர்க்கையாக மாற்ற ஆபத்து. கொஞ்ச நேரம் சபைக்குள்ள துதிப்ப, பாடுவ, போற்றுவ, வெளியில போனோன்னு கர்த்தர் சொல்லுவ, அதை சேர்க்க. அது உண்மையான ஒரிஜினல் அல்ல, அது டூப்ளிகேட் வாழ்க்கை. ஒரிஜினல் காப்பி கொஞ்ச நேரம் தான் சபையில பாடுறோம், துதிக்கிறோம், இருக்கிறோம். வெளியே போனதுக்கு பிரகாரம் கர்த்தர் சொல்றேன், இந்த துதியும் இல்லை, மகிமையும் இல்லை, நான் விட்டுடுவேன், அது அப்படியே போயிடும் சொல்ல. ஏன் போயிடும்? என்ன காரணம்? கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. கீழ்ப்படி, குறைகளை மன்னி, உண்ட வீட்டுக்களே சமாதானத்தை கொண்டு வா. ஒன்றுக்கும் உதவாத மக்களை வச்சு என்ன செய்யலாம்? யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய? ஒன்றுக்குமே உதவாத மக்கள், கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க, மன்னிப்பு கொடுக்க முடியாத கூட்டத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இங்க பாடி துதிச்சு கையை தட்டிட்டு வெளியே போனோன்னு உண்ட வீட்டுக்குள்ள குழப்பம். உண்ட பிள்ளை அடங்குது இல்லை, வெளியே சொல்ல விருப்பம் இல்லை. உண்ட கணவன் உனக்கு அடங்குறார் இல்லை, உண்ட மனைவி உனக்கு அடங்குறார் இல்லை. வீடு குட்டி பரலோகமாக மாற வேண்டிய இடத்துல செயற்கையா கர்த்தர் வச்சிடுற. வேணாம், மனம் திரும்பு. இந்த தேசத்துல ஒரு எழுப்பதற்கு மனம் திரும்பு. உன்னை தாழ்த்து. ஆண்டவரே, ஆண்டவர் உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சொந்த அனுபவம். நான் சிங்களம் படித்தேன், என் தங்கச்சியும் சிங்களம் படித்தேன். எனக்கு படிக்க விருப்பம் இல்லை. அப்போ என் அம்மாட்ட போய் நான் அழுது, இந்த மாஸ்டர் அடிக்கிறான்னு சொன்னேன். அப்போ அந்த மாஸ்டர் எனக்கு சொன்னார், இப்போ உனக்கு தெரியாது, ஒரு காலத்தில் நீ செய்ததை உணர்ந்து கொள்ளுவ. இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்றேன். என் தங்கச்சி நல்லா வாசித்து நல்லா எழுதினா. சொன்ன, ஒரு காலத்தில் நீ இதை நினைச்சு பார்ப்ப, இந்த நேரத்தை நீ வீணாக்குற ஒரு காலத்தை. இப்போ நான் இந்த மினிஸ்ட்ரியில் யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு போதகரான்னு சொல்றேன், உங்க பிள்ளைய ஜாக்கிரதையா கவனி. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பெருமை பாராட்டாத, ஊழியக்காரனை துக்கப்படுத்தாத, ஆவியானவரை துக்கப்படுத்தாத, சபையை துக்கப்படுத்தாத, உண்ட அம்மா அப்பாவை துக்கப்படுத்தாத, உண்ட நண்பர்களை துக்கப்படுத்தாத. கர்த்தருக்கு மனம் திரும்பி வா. கர்த்தருக்கு மகிமை உணர் மூலமா வரும். ஒரு பெரிய சொல்லுங்க, எழும்பி நின்று 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒப்பு கொடுங்க. அநேக வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. சீக்கிரமா ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, இந்த சபையில் இருக்கிற அடுத்த சந்ததிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 2 கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சிறைப்பட்டு போக முன்பதாக, ஆண்டவரே, எங்களுக்கு வெளிச்சம் இருளாக முன்பதாக, அந்தகாரம் வர முன்பதாக எங்கள் குடும்பத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்பா வாழ வேணும். மிஸ்பாவில் உள்ள அடுத்த சந்ததி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, மிஸ்பாவில் உள்ள வாலிப கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சத்தமா நீங்க 2 கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வாஞ்ச வர, பிள்ளைக்கு ஆசை வர, பிள்ளைகளுக்கு கர்த்தரை நேசிக்க, தகப்பன் கைகள் ஆசீர்வாதம். ரீகா மா கா ஷாத்தா முடிக்க போறோம் சீக்கிரமாக. ஓ ரீகா மா ராலாபா. அப்பா இயேசுவே, பிள்ளைகளை நேசிங்க, பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஊழியத்தை கொடுங்க. வார்த்தையை கருவி வாசிக்க கூடிய கிருபையை கட்டையில விடுங்க. கர்த்தரை நேசிக்க கூடிய அன்பை கொடுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத படிக்கு. ஆண்டவரே, இயேசுவே 2 கரங்கள் உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, செயற்கையாக நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. சபையில மட்டும் பரிசுத்தவானா நடிச்சு வெளியில எங்கட வாழ்க்கை வேணாப்பா. நல்ல கணவனுக்கு கீழ்ப்படிய, கணவனுக்கு சப்போர்ட் பண்ண,
ஜெபிக்கிற ஒரு தாயாக இந்த சந்ததியை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு கிளை சபைக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. வாலிப பிள்ளைகள் மேல் இரக்கம் வையுங்க. இந்த பிள்ளைகளுக்கு வருகிற நெருக்கத்தில் இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. அடுத்த சந்ததி கை நழுவி போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2 கரங்குலைத்து ஆவியானவர் எங்களை சபையை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. வாலிபர்லாம் நிரப்புங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க, இயேசுவே வாலிபர்லாம் நிரப்புங்க. சொல்லுங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தாய் தாப்பனும் சந்தோஷப்பட, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அனுபவம், ஒரு அனாயிண்டிங்க கொடுங்கப்பா. ஆண்டவர், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எங்களுக்கு தேவைப்பா. ஆண்டவர், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க பழக்குவீங்கப்பா உங்களோட ரத்தத்தினால். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஓ ரகமா ரபகமா ஷதா. மகிமை வரட்டுமப்பா, எங்களோட சபையில மகிமை வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்டதான செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களின் மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக ஏதாவது நன்மைகளை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய நன்றி கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய இமெயில் ஆனது misbachurch@rediffmail.com. எங்களுடைய இமெயில் misbachurch@rediffmail.com. வருகிறதான வாரம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.